கனரா பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு மொபைலில் அல்லது லேப்டாப்பில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மொபைலுக்கு இதே சேம் மெத்தட் தான், லேப்டாப்புக்கு இதே மெத்தட் தான். நீங்கள் மொபைலில் இருந்தாலும் இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு கனரா பேங்க் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல ஃபஸ்ட் ஆப்ஷனை வரும் பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணி முன்னாடி ஃபஸ்ட் எடுத்துனே பாருங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆன்லைன் அக்கௌண்ட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு மறுபடி கீழே வாங்க. டச் பண்ணிட்டு மறுபடி கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பர் அக்கௌண்ட் ஓப்பனிங்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து தமிழ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு டன் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த நம்பர் தான் கொடுக்கணும், வேறு நம்பர் மாற்றி கொடுத்துடாதீங்க. ஆதாரில் என்ன கொடுத்தீங்கன்னு கொடுத்து ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஆதார் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அது ஓடிபி போட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மெயில் ஐடி கேட்கும், கண்டிப்பாக மெயில் ஐடி வேணும். மெயில் ஐடி வந்து போட்டு கெட் ஓடிபி கொடுங்க. அப்போ மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும், மெயிலுக்கு வரும், கொஞ்சம் லேட்டாகும். அப்பப்போ ஓடிபி வந்தோடனே வெரிஃபைடு ஓடிபின்னு சொல்லி கொடுங்க. வெரிஃபைடு ஓடிபி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ மொபைல் நம்பருக்கும் ஓடிபி போட்டாச்சு, இதுக்கும் ஓடிபி போட்டாச்சு. முதல்ல 5 ஸ்டெப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் தான் பார்த்துட்ருக்கோம். கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் ஓப்பன் சொல்லி காமிக்கும். மேலே இருக்கிற அக்கௌண்ட்டு ஹைவேலி அக்கௌண்ட்டு, அது வேண்டாம். அது கீழே இருக்கிற அக்கௌண்ட் வந்து 500 to 2000 வரல போய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜீரோ பேலன்ஸ் கீழே இருக்கிறது பார்க்குறோம். ஜீரோ பேலன்ஸ்க்கு என்ன ஒரு கண்டிஷன்னா 18லேருந்து 28 வயசுக்குள்ள இருந்தால் தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 28 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, அதுக்கு மேலே இருக்கிற அக்கௌண்ட்டு இது இருக்கீங்களா பார்த்தீங்களா, 500 to 2000 அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க ஜீரோ பேலன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே இப்போ எது வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியாக வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு சேவ்னு சொல்லி கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ. அடுத்து 2 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க. அதில் ஆதார் நம்பர் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் அப்டேட் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு டிக் பாக்ஸ் கேட்கும். கீழே பாருங்கள் டிக் பாக்ஸ் கேட்குது, அதை டிக் பண்ணிட்டு கெட் ஓடிபின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதாருக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். இதில் ஓடிபி தான் கொஞ்சம் அதிகமாக வரும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியும் என்ட்ரு பண்ணிடுங்க. பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. ஒரு சில சமயம் ஓடிபி லேட்டாக கூட வரும், அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு மொபைல்லாம் கொஞ்சம் வேகமாக வந்துடும், சிஸ்டத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். வெரிஃபைடு ஓடிபி கொடுங்க. வெரிஃபைடு ஓடிபி கொடுத்து அடுத்து நம்ம பேன் நம்பர் தான் பேன் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேன் அதாவது ஆன்லைன் எடுக்கிறீங்க அந்த பேனை யூஸ் பண்ணிங்கன்னா அவன் வந்து வீடியோ காலில் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ஒரிஜினல் பேன் வேணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேன் கார்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேன் கார்டில் உங்களோட ஃபஸ்ட் நேம் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. மிடில் நேம் இருந்தால் போட்டுக்கோங்க, எல்லாம் தேவைப்படாது. அடுத்து லாஸ்ட் நேம் என்னமோ அதை போட்டுக்கோங்க. போட்டு உங்களோட பேன் கார்டில் எப்படி நேம் இருக்கோ ஃபுல் நேமே இதில் டைப் பண்ணி வைக்கிக்கோங்க. போட்டிங்களா. அடுத்து வந்து அவங்களோட ஃபாதர் நேம் பேன் கார்டில் இருக்கும், அதே மாதிரி பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க, மாற்றி கொடுக்காதீங்க. அடுத்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுலேயும் நேம் ஒரே மாதிரி இருக்கணும், அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் ஒரு நேம் அதில் ஒரு நேம் இருக்க போகுது. கொடுத்துட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை நான் காமிக்கல. டிக் பண்ணிட்டு பேன் வெரிஃபைன்னு சொல்லி கொடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆகிட்டு இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும். கொடுத்துட்டு அடுத்து சேவ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா 3 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அது 4. இதில் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மிஸ்ஸஸா அப்படின்னு சொல்லி என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களோட வந்து நேமு அந்த டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதிலே காமிச்சிடும். உங்கள் ஃபாதர் நேம் மட்டும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்து ஸ்கோப்னால் உங்களோட மனைவி அல்லது உங்கள் ஹஸ்பண்டு யாரை வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து வந்து மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதிலே உங்கள் மதர் நேம் கேட்குறாங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மேரீடாக சிங்கிளான்னு கேட்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களோட ரெசிடென்சி அட்ரஸ் எந்த அட்ரஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ் வியூ ஆகும் இதுலேயே, அதை கரெக்டாக ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு சேவ்னு சொல்லி அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது இது மாதிரி இருக்கான்னு. கீழே டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிட்டு கீழே டிக்ளரேஷன் இன்னொரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதையும் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு சேவ்னு சொல்லி கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம் நண்பர்களே. ஃபைனல் ஸ்டெப்பில் என்னென்னா உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குது, கஸ்டமரோட டீட்டெயில் ப்ரொஃபைல் தான், உங்களோட ஓன் ப்ரொஃபைல் தான் கேட்குது. எஜுகேஷன் நீங்கள் என்னவோ அதை போட்டுக்கோங்க. படிச்சிருந்தால் படிச்சுன்னு போங்க, படிக்காதீங்க கீழே பாருங்களேன் அந்த கடைசி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்குது. நீங்கள் எவ்வளோ இன்கம் வேணாலும் போட்டுக்கலாம், அது போட்டுக்கோங்க. போட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் என்ன வேலை அது போட்டுக்கோங்க. போட்டு கீழே இதில் உங்களோட ஒர்க்கு நேம் கேட்குறாங்க, எந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி. அது என்னன்னு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வேலையோ அது இங்கே எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது வேணுமோ. அடுத்து இங்கே ஹவுஸ் ஒய்ஃபு, எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்னால ஹவுஸ் ஒய்ஃப்னு போட்டேன். இப்போ கீழே வந்து ஒரிஜினல் ஃபுல் நேம் அடிக்கணும், அது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரிஜினல் நேம் என்னென்னு கேட்குது. போட்டு அடுத்து நீங்கள் என்ன சேலரிடா எம்ப்ளாய்டான்னு போய்க்கணும், அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து ரிலீஜன் கொடுத்துக்கோங்க, இந்துவா முஸ்லீமானு. அடுத்து வந்து அதுலேயும் கேஸ்ட் வேறு கேட்குது. கேஸ்ட் என்ன கேஸ்ட்டோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதில் கம்பல்சரி சூஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஸ்டார் போட்டுருக்கு பாருங்கள். போட்டு வந்து அடுத்து வந்து நீங்கள் நாமினி வேணுமா வேண்டாமான்னு கேட்கும். நாமினி டீட்டெயில் வேணும்னா நாமினியோட பேர், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு எனக்கு தேவைப்படல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நாமினி டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா அதில் நோன்னு சொல்லி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நோன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்களோட பிரான்ச்சு பக்கத்தில் உங்களுக்கு எந்த பிரான்ச் வேணுமோ அந்த பிரான்ச் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து டிக் பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து அடுத்து வந்து உங்கள் டெபிட் கார்டு செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுக்கு எந்த டெபிட் கார்டு இதில் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதில் மேலே ஃபஸ்ட்டாக இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதே வேணால் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்து கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா சேவ் கொடுங்க. அவ்வளோதான், சப்மிட் ஆகிடுச்சு நண்பர்களே. 5 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து உங்களோட லாங்குவேஜ் இருக்கும், அது சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவ்வளோதான், வீடியோ கேஎஸ்சிக்கு வந்துட்டீங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா வீடியோ கேஎஸ்சி போயிடும். அது ஒன்றும் ரொம்ப பெரிய வேலையில் இல்லை. உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டு கையில் வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பரும் பேனாவும் கையில் வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நேமு, டேட் ஆஃப் பர்த் தான் கேட்பாங்க. அது கேட்ட டீட்டெயில் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பேப்பரில் சைன் போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். அது காமிச்சிங்கன்னா அவ்வளோதான், அக்கௌண்ட் சக்ஸஸ் ஓப்பன் ஆகிரும். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.